வீக்லி ஒன்ஸ் யூவி ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன். இது வந்து ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன். நம்ம வீக்லி ஒன்ஸ் கீழே பண்ணுறது வந்து லக்ஸ் கேலிப்ரேஷன். அது வந்து லைன் ஓடாத டைமில் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன் யூவி அப்படிங்கிறது காட்டன் ஓடும்போது பண்ணக்கூடியது. ஆப்ஜெக்ட் இருக்கும்போது பண்ணுறது ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபுல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா பண்ணுறோம். மேலே ஏறி உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கிளாஸை 2 சைடு கிளாஸும் நம்ம க்ளீன் பண்ணுறோம் லிக்விட் போட்டதுக்கப்புறமா. அதே மாதிரி இந்த லைட் பாக்ஸை வெளியே கழட்டி லைட்டை வெளியே எடுத்துகிட்டு லைட் பாக்ஸு, ரிஃப்ளெக்டர் பிளேட்டு, கேமரா லென்ஸு, கிளாஸு, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைனை ஓட்டி விட்டுருவோம். லைனை ஓட்டி விட்டதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீனில் பண்ணக்கூடியது யூவி ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன் வீக்லி ஒன்ஸ். யூவி ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பஞ்சு 2 கார்டில் 2 கார்டுமே ஓடிட்டு இருக்கும்போது மட்டும்தான் பண்ணணும். கார்டிங் ஓடிட்டு இருந்துச்சுன்னா தான் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும், மெனுவில் போகிறோம், ப்ரொஃபைல் எடிட்னு இருக்கும். ப்ரொஃபைல் எடிட்டுக்கு உள்ளே போகிறோம், பாஸ்வேர்டு கொடுக்குறோம். உள்ளே போகிறதுக்கு பாஸ்வேர்டு நம்பர் 1 கொடுத்துட்டிங்க, என்டர் கொடுத்துட்டோம். இதில் ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் நேமில் இருக்கிற செட்டிங்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதில் யூவி விசன் 2 இருக்குது. நம்ம யூவி தான் கொடுக்க போகிறோம். யூவியினுடைய ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன் தான் இப்போ பண்ணுறோம். அதனால் யூவிக்குள்ளே ஓப்பன் பண்ணுறோம். அதில் தேர்டு ஸ்க்ரீன் நம்பர் 1, ஸ்க்ரீன் நம்பர் 2, ஸ்க்ரீன் நம்பர் 3. இந்த ஸ்க்ரீன் நம்பர் 3ல் இங்கே ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பாக்ஸ் இருக்கும், அங்கே டிக் இருக்காது. நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஒரு டைம் சேவ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணினீங்கன்னா அந்த டிக் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். சென்ட் ஆனதுக்கப்புறம் காணாமல் போயிடும். ஒரு 10 செகண்டில் அது காணாமல் போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபோர்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்து சென்ட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இங்கே ஹோம் கொடுக்குறோம். இங்கே மெனு வரும். இங்கே ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். இதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். 1ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம் பாஸ்வேர்டு. யூவி கேலிப்ரேஷன், விசன் கேலிப்ரேஷன் 2 இருக்கும். அதில் நம்ம யூவியினுடைய ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன் மட்டும்தான் பண்ணுவோம், விசனோடது பண்ண மாட்டோம். இது ஆப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்தோம்னா காட்டன் ஃப்ளோ இருக்குதான்னு கேட்குது. இது காட்டன் ஃப்ளோ இருக்கும்போது மட்டும்தான் பண்ணணும். எஸ் கொடுக்குறீங்க. காட்டன் லைன் ஓடுதான்னு பார்க்கணும், 2 கார்டிங் ஓடுதான்னு பார்க்கணும். எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட்னு சொல்லி ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் அது கேலிப்ரேஷன் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, மெனுவில் ப்ரொஃபைல் எடிட்டரில் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறமா அந்த 3வது ஸ்க்ரீனில் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், யூவியில் ஓப்பன் பண்ணுறேன். 3வது ஸ்க்ரீனில் தான் நம்ம இதை பண்ணணும். அதனுடைய 4வது வெளியே வந்துருச்சு கேலிப்ரேஷன் கொடுத்ததுனால. மறுபடியும் முதலேருந்து போகிறோம். யூவி அதில் இந்த 4வது ஸ்க்ரீன் தாண்டி இந்த 5வது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க்ரீனாக இருந்துச்சுன்னா கேலிப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதில் சப்போஸ் இந்த கார்னர்லாம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த கார்னர்லாம் நல்லா க்ளீன் பண்ணலன்னு அர்த்தம். இல்லை ஒரு கேமராவே ஒர்க் ஆகலைன்னா இந்த ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும். எல்லாமே க்ரீனாக இருக்கணும். இது க்ரீனாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் ஆகும். காட்டன் ஓடும்போது நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகி தான் இது எல்லாமே க்ரீன் ஆகும். லக்ஸ் கேலிப்ரேஷனுங்கிறது RGB கலர் ஒட்டுக்காக வந்துடும். அது வந்து லைன் ஆஃப்ல போது பண்ணுறது. இது லைன் ஆனில் இருக்கும்போது பண்ணுறது. காட்டன் ஓடும்போது தான் நடக்கும். இது 3 நிமிஷம் கழிச்சு அது க்ரீன் ஆகும். காட்டன் ஓடும்போது இது பண்ணணும். யூவி ஆப்ஜெக்ட் கேலிப்ரேஷன் வீக்லி ஒன்ஸ்.